ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு கூட்டு பண்ண போகிறோம். வாங்க. நான் ஒரு நார்மல் சைஸில் ஒரு சின்னதாக ஒரு புடலங்காய் தான் எடுத்திருக்கேன். அதை பொடிசாக நறுக்கி வச்சாச்சு. ஆல்ரெடி ஒரு 100 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை தட்டி எடுத்துக்கணும். ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு நார்மல் சைஸில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சாச்சு. வாங்க இப்போ கூட்டு பண்ணலாம். பருப்பை குக்கரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் புடலங்காவை ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஒரே புடலங்காய் இருந்துச்சு, அது ஒரு கூட்டு பண்ண போகிறோம். அதை ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணோம் உங்களோட அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வீடியோவாக எடுத்தாச்சு. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சம் கல்லுப்பு. இது எல்லாமே கொஞ்சமாக பண்ணுறதுனால நான் எல்லாமே கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது அப்படியே நீங்கள் மெஷர் பண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி காயும் அந்த பருப்பும் சும்மா முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். தட்டின பூண்டும் இதில் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். ஒரு 3 விசில் போட்டு எடுத்துகிற கூட்டு ரெடி. கம கமன்னு சூப்பராக. இப்போ இது ஒரு 3 விசில் போட்டு எடுத்துட்டா கொஞ்சம் நல்லா காயெல்லாம் வெந்திருக்கும். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது நல்லா வெந்துருச்சு. தண்ணி எல்லாமே திட்டமாக இருக்குது. அவ்வளோதான். இதில் ஒரு சின்னதாக ஒரு தேங்காவும் கொஞ்சம் பச்சை மிளகா மட்டும் அரைச்சி ஊற்ற போகிறோம். அது கூட்டுக்கு இன்னமும் டேஸ்ட்டாக அதிகமாக ஆக்கி கொடுக்கும். இப்போ கொஞ்சம் தேங்காய், சும்மா 2 சில்லு தேங்காய் இருந்தால் போதும். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம். இது தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதிலேயே ஆட் பண்ணி கலந்து விட்டு கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வரட்டும்னு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஒரு கொதி வந்தால் போதும், இறக்கியாச்சு. ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது ஆல்ரெடி நம்ம தேங்காய், அந்த சீரகம், அந்த மசாலா இந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றி செய்யும்போது நம்ம ரெண்டும் காம்பினேஷன் சூப்பராக வாசமாக இருக்கும். கூட்டுக்கு டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சீரகம், கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம். வாசனை தேங்காய் எண்ணெயோட அந்த ஃப்ளேவரு சூப்பராக இருக்கும். இன்னும் வாசனை. அவ்வளோதான். அதெல்லாம் சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஒரு அருமையான ஒரு கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போது இந்த கூட்டோட ஸ்பெஷல் டேஸ்ட்டு எல்லாமே ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நார்மல் ரைஸ், ஒரு ஒயிட் ரைஸ் கூட போட்டும் சாப்பிட்லாம். இல்லைன்னா ஒரு காரக்குழம்பு, ரச சாதத்து கூட சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். இது குட்டீஸுங்களுக்கு இன்னும் நீங்கள் இந்த வெறும் கூட்டை போட்டு கொஞ்சம் நெய் விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சாப்பாடு நல்லாவே இறங்கிடும். எங்கள் வீட்டில் இருக்க குட்டி 1.5 வயசு பாப்பா, அவன் சீராக சாப்பிட்ருவான் இதை. ஓகே, சூப்பராக நல்லா சுட சுட சாதம் போட்டு ஒரு கூட்டை வச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.